நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ஒயிட் ரைஸ் கூட இது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, தோல் சீவிட்டு. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள், 4-5 நீட்ட வரமிளகா, கூடவே 4-5 காஷ்மீரி வரமிளகாவும் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். அதுக்காக ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது கூட 2 கட் பண்ணினா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரமான ரெசிபின்றதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கும். அதுக்காக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பெருசாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 4லேருந்து 5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா பழுத்த பழமாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டிங்கன்னா மிளகாய் தூளோட அளவை கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு நல்லா இந்த கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் சூடான வெள்ளை சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான தக்காளி சைட் டிஷ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.